அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை மாதம் 10ஆம் தேதி நிறைந்த பௌர்ணமி தினம் வருதுங்க. பொதுவாக பௌர்ணமி தினம் வந்தாலே நம்ம பௌர்ணமி விரதங்கள் மேற்கொள்வது சிறப்புக்குரியது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பௌர்ணமி தினத்தன்று பார்த்தோம் அப்படின்னா சித்திரகுப்தர் வழிபாடு, சந்திர பகவானினுடைய வழிபாடு, சத்யநாராயண பூஜை போன்ற பல்வேறு நிகழ்வுகளை நாம் நடத்துவோம். அது மட்டும் இல்லாமல் விரதங்கள், வழிபாடுகள், பூஜைகள், பரிகாரங்கள் அப்படின்னா நிறைய விஷயங்களை நாம் பௌர்ணமி தினத்தன்று செய்வோம். இந்த மாதிரி செய்கிறதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்கள் நீங்கி இன்பங்கள் பெருகும் அப்படிங்கிறது ஐதீகங்க. நம்மளுடைய என்ன விதமான கஷ்டமாக இருந்தாலும் பௌர்ணமி விரதத்தை நாம் மேற்கொள்ளும் போது நம்மளுடைய வாழ்க்கை அந்த பௌர்ணமி நிலவு போல மிக பிரகாசமாக அமையும். அந்த மாதிரி சிறப்பு மிகுந்த காணப்படக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, அவங்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறத சிந்தித்து செயலாற்ற வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் வரக்கூடிய இன்னல்களை தவிர்க்க கொஞ்சம் நீங்கள் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. ஆரோக்கிய விஷயத்தில் அதீத கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்கள். அலட்சியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மருத்துவ செலவுகளை ஏற்படுத்திவிடும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு அற்புதமான காலகட்டம். மாணவர்களுக்கு அவங்களுடைய கனவுகள் நினைவாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் ஆசிரியர்கள், பெற்றோர்களினுடைய முழு ஆதரவு கிடைக்கப்படுவீங்க. சக மாணவர்களும் தங்களுடன் ஒற்றுமையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. விளையாட்டு துறையில் இருக்கிறவங்களுக்கு சிறிது கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும். ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் இரத்த காயம், சிறிது அளவில் இரத்த காயம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் மற்றபடி வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சாதகமான நிலை அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த நேரத்தில் உத்தியோகம், தொழில், வியாபாரம் அப்படின்னு வரும்போது கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இதன் சம்பந்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். நீங்கள் இன்னும் திருமணமாகாதவராக இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுடைய கனவு தேவதை தங்கள் வாழ்க்கையிலையும் வரலாம். காதல் உறவுக்கு இது ஒரு நல்ல நேரமாகவே இருக்கும். காதலருடன் நம்பிக்கை அதிகரிக்கவும் செய்யும். நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரினுடைய ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. திருமண வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்பட வேண்டியது அவசியமான ஒன்று. ஆரம்பத்தில் நினைத்த வேலைகள் நடக்காததால் கொஞ்சம் கவலையாக இருப்பீங்க. ஆனாலும் கஷ்டமான சூழ்நிலையை பார்த்து பயப்பட வேண்டாம். ஏன்னா கஷ்டங்கள் நீண்ட காலம் நீடிக்க போகிறது கிடையாது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல நேரமும் வரும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. ஒரு சில நேரங்களில் தங்களுடைய அதிர்ஷ்டம் பிரகாசிக்கவும் செய்யும். தடைப்பட்ட வேலைகள் நடக்கவும் ஆரம்பிக்கும். வேலையில் மேலதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்பவர்களுடன் சேர்ந்து வேலை செய்வீங்க. வேலையை முடிக்க கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்க பெறலாம். தங்களுடைய பேச்சிலையும் நடத்தையிலையும் கவனமாக இருங்க. இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உறவுகள் கெட்டு போகலாம். இது காதல் உறவுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்க. தங்களுடைய காதலரை விட்டு சில நாட்கள் பிரிய வேண்டியதாகவும் இருக்கும். வேலை சம்பந்தமாக நீண்ட தூரம் பயணம் செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம். பயணங்கள் சந்தோஷமாகவும் லாபகரமாகவும் இருக்குங்க. வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற நல்ல வாய்ப்புகளும் கிடைக்குங்க. குடும்பத்தில் இருக்கக்கூடிய வயதானவர்களின் உடல்நிலை தங்களை கவலைக்குள்ளாகவும் செய்யலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் கலவையான பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்குங்க.
ஒரு சில நேரங்களில் பார்த்தோம் அப்படின்னா சில விஷயங்களில் வந்து நண்பர்களினுடைய உதவியால் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வேலைகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும். குடும்ப உறுப்பினர்களிடையே ஓரளவுக்கு விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது அவசியமான ஒன்று. வேலை, உடல் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. வியாபாரம், தொழிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருக்கணும். ஏன்னா வியாபாரம் செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, சிறு குறு வியாபாரம் பண்ணுறவங்க, இவங்க எல்லாத்திற்குமே பார்க்கும்போது ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்க செய்யும். அதனால் வந்து கொஞ்சம் கவனத்தோடு உங்களுடைய வேலைகளை செய்கிறது, வியாபாரத்தை பார்க்குறது, தொழில் நடத்துறது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள். யாரையும் நம்பி பணம் போடாதீங்க. எதிரிகளிடம் கவனமாக இருப்பது அவசியம். அதே மாதிரி சில நேரங்களில் வந்து இந்த காலத்தில் அம்மாவினுடைய உடல்நிலை தங்களை வந்து கவலைக்குள்ளாக்கலாம். வேலையில் சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் தங்களுடைய புத்திசாலித்தனத்தால் சமாளித்து விடுவீங்க. வேலை சம்பந்தமாக செய்யக்கூடிய பயணம் வெற்றிகரமாகவே இருக்கும். செல்வாக்கு மிக்க ஒருவரை வந்து சந்திப்பது எதிர்காலத்தில் தங்களுக்கு லாபத்தையும் தரலாம். அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். தங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல்நிலை தங்களை வந்து கவலைக்குள்ளாக்கவும் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்களில் வந்து எதிர்மறையான மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. சொத்து தொடர்பான தகராறுகள் மனக்கவலையை அதிகரிக்க செய்யலாம். பழைய பிரச்சனைகளில் இருந்து மற்ற விஷயங்களில் பார்க்கும்போது ஓரளவுக்கு விடுதலை கிடைக்க ஆரம்பித்தாலும் சில பல விஷயங்களில் இழுபறி வந்து இருக்கத்தான் செய்யும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்கள். அதே மாதிரி உடல் நலனில் மிக மிக கவனமாக இருப்பது நல்லது. கை கால் வலி, கண் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கவும் நேரிடலாம். வண்டி வாகனம் ஓட்டும் போது மிகவும் கவனமாக இருப்பது நல்லது. பணியிடத்தில் எதிரிகளினுடைய கோபத்தை வந்து எதிர்க்க வேண்டியதாக இருக்கும். அதனால் கொஞ்சம் வந்து எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. தங்களுடைய வீட்டில் பார்க்கும்போது சிலர் வந்து உங்கள் பேச்சை கேட்காம நடக்கிறது அப்படிங்கிறது தங்களுடைய மனதிற்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தும். அதே சமயம் இந்த நேரத்தில் வந்து தங்கள் குடும்ப உறவுலையும் வந்து நீங்கள் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா புதிய வேலை வாய்ப்புக்காக இன்னும் நீங்கள் சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும். தங்களுடைய வேலை, தொழில் தொடர்பாக லாபம் கிடைக்க ஒரு சிலருக்கு வாய்ப்புகளும் இருக்குது. அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் இனிமையாக நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக அமையவும் வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் நோய் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல சவால்களை கடந்து செல்ல நேரிடுங்க. கவலைப்பட்டு கொண்டிருந்த நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை சிரமங்களுக்கு பிறகு செய்து முடிச்சிடுவீங்க. சிலர் வேலையிலையும் சரி, தொழிலையும் சரி உயர்வு அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே மாதிரி உடல் நலம் தொடர்பான பிரச்சனைகளில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று. புதிய வேலை, பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளுக்கு சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகளை தரக்கூடியதாகவே அமையப்பெறுகிறது. அப்படிங்கிறதுனால உஷாராக செயல்பட வேண்டியது. முன்கூட்டியே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று. அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க. அதே போல தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் உறவுகள் கொஞ்சம் மோசமடைய கூடுங்க. உங்களுடைய பேச்சு செயலில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம். உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதது போன்று நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. தாயின் உடல் நலத்தில் அக்கறையாக இருப்பது நலம் தரும். இந்த காலகட்டம் பணப்பரிவர்த்தனையில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாக அமையப்பெறலாம். எந்த ஒரு முதலீடு சார்ந்த விஷயத்திலையும் தகுந்த ஆலோசகர்களின் ஆலோசனையை பெற்றதற்கு பிறகு முதலீடு செய்வது சால சிறந்தது அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையுடனும் நிதானமாக விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் தங்களிடம் இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சொன்ன சொல்ல காப்பாற்ற அரும்பாடுபட வேண்டிய
வேண்டியதாக இருக்கும். அதனால் யாருக்கும் வாக்கு கொடுப்பதற்கு முன்னாடியும் சொல்ல காப்பாற்றுவதற்கும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்கள். யாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் வாக்குறுதிகளை கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது. மீறி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை காப்பாற்ற நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க. அதே மாதிரி எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்க சிறிது காலதாமதம் ஆகத்தான் செய்யும். சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாட்களாக முயற்சி செய்த காரியங்கள் தற்போது வெற்றியை தரவும் வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. அதே சமயம் மற்றொரு புறம் திடீர் செலவுகளும் ஏற்படுங்க. சிலருக்கு மருத்துவ செலவும் ஏற்படலாம். வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் பலருக்கும் நேரிடலாம்.